मुरुगनखरो एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निलये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ते नमः। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्यमादिभिर्यजत्राः स्थिरैरङ्गैः सुष्ठुवाक्स्मस्तनूभिः यशेमदेवहितं यदायु स्वस्ति न इन्द्रो वृद्धशर्वाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पति ददातु। ओम शांति शांति शांति। இன்னைக்கு கோபால பூர்வதாபினி உபனிஷத்தினுடைய 26வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். இந்த உபனிஷத்து 49 மந்திரங்களோட பூர்த்தியாகிறது. எல்லாம் வர்ணனையாக இருக்கிறதுனால, விசாரம் இல்லாததுனால இதை நம்ம எளிமையாக வேகமாகவும் பார்த்து முடிக்கலாம், நிறைவு செய்யலாம். இது இந்த சகுனம் எல்லாமே பக்தி சார்ந்ததாக இருக்கும், துவைத்தம் வலியுறுத்துறதா இருக்கும். வேதமே அத்வைதம்னு சொன்னால் கூட இவங்க இந்த கொள்கையில் நிற்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, துவைத்தத்தில் தான் நிற்பாங்க. துவைத்தங்கிறது என்னென்னா கடவுள் வேறு நாம் வேறு, அவர் மேலானவர் நம்ம கீழானவர். இதான அனுபவம், மனித வாழ்க்கையில் இதான அனுபவம். அனுபவத்தின் ஆதாரத்தில் தானே அவங்க வாழ்க்கை நடத்துகிறோம் எல்லாருமே. அதனால் அவர் வேறு நாம் வேறுங்கிற சிந்தனையோட அவரை தியேயமாகவும் இவன் தியாத்தா அல்லது தியாத்ரு, அதாவது தியானிக்கப்படும் பொருள் தியானிப்பவன், ரெண்டு பேரும் வெவ்வேறுன்னு கருதுகிறாங்க. இப்போ அனுபவம் எல்லாருக்கும் ஒரே அனுபவம் வருமா? எல்லாருக்கும் ஒரே அனுபவம் இருக்கும்னா ஒரு மாம்பழம் எல்லாருக்கும் பிடிக்கணும்ல, பிடிக்க மாட்டேது. சில பேருக்கு ட்ரையாக இருக்குன்றாங்க, சில பேருக்கு டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்குன்றாங்க, சில பேர் நல்லா இருக்குன்றாங்க. என்ன காரணம்? சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அனுபவம் ஒன்றா ஒரே மாதிரி இருக்கணும், எல்லாருக்கும் அனுபவம் ஏன் மாறுபடுறது எல்லாமே என்னது, வேறுபடுறது எல்லாமே என்னது, மித்துன்னு அர்த்தம், துவைத்துன்னு அர்த்தம். இப்போ நாமளும் அதை ஒத்துக்கிறோம். எப்படி ஒத்துக்கிறோன்னா, அவர் வேறு நாம் வேறு தான். எது வரைக்கும்னா அறியாமை வரைக்கும் அவர் வேறு நாம் வேறுன்னு. நீ தேரோட்டி பையன் அப்படின்னு தான் வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்ந்துருக்க. இப்போ நீ என்னைக்காவது ஒரு பையனுக்கு பெண்ணுன்னு ஒரு அனுபவம் வருமா? ஏன்? அவன் ஆணுன்னே பிறந்ததுலேருந்து அவன் தன்னை நினச்சிட்டு இருக்கான். ஒரு பெண்ணுக்கு நம்ம ஆண் அப்படின்னு மைண்டு வருமா? வராது. அனுபவம் வருமா? வராது. என்ன காரணம்? அவன் தன்னை என்னவா நினைக்கிறான்? அப்படி நினச்சிட்டு இருக்கான். நான் அல்போன்னு நினச்சிட்டு இருக்கான். இத்தனை கோடி வருஷமாக நான் அல்போன், நான் லிமிட்டடு, நான் நோய்வாய்ப்பட்டவன், நான் பயந்தாங்குள்ளி, நான் அபாகி கையால் ஆகாதவன், என்னால் இதுக்கு மேலே முடியாது, நான் அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடும். அப்படிலாம் என்ன காரணம்னா, அவன் தன்னுடைய மனதிலையோ தன்னுடைய உடம்புலையோ தன்னுடைய இருட்டிலையோ வசிக்கிறான். காரண உடம்புல இருட்டில் வசிக்கிறான், சூக்ஷ்ம உடம்புல மனதில் வசிக்கிறான், ஸ்தூல உடம்புல நீங்கள் பார்க்குற உடம்புல வசிக்கிறான். அதனால் அவனுடைய அனுபவம் என்ன இருக்குன்னா ரெண்டாக தான் இருக்குது. அனுபவத்தில் இருக்கிறது எல்லாம் சரியான இல்லை, ஆராய்ச்சி பண்ணால் இருக்காது. எந்த தூரத்தில் பார்த்தா இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவான். இதை விட அங்கே நல்லா இருக்கும்ன்ட்டு அங்கே பச்சையாக இருக்குன்னு மாடு போகுமா, அலைஞ்சி கிளைஞ்சி காடெல்லாம் மேடு பள்ளம்லாம் ஏரி பள்ளத்தில் உளுந்து போய் அந்த பக்கம் பார்த்தா அங்கேருந்து இக்கரை நம்ம ஏற்கனவே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த இடமே பச்சையாக தான் இருந்துருக்கு, நம்ம பசுமையை விட்டு இங்கே வந்துட்டோமேன்னு வருத்தப்படுமா. அது மாதிரி அனுபவங்கிறது என்னன்னு கேட்டால்
இப்போ வண்டியில் போகிறோம், தார் ரோட்டில் தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும், காணல் நீர். கிட்டக்க போனால் தண்ணி நிற்குமா? ஆனால் நிற்காது. அது போக போக அது மாதிரி தான் தொடுவானம். இப்படி கவுத்து இருக்கிற மாதிரி இருக்குது வானம். அது தொடுவானம் இல்லை, தொடாவானம். தொடாவானத்தை தான் தொடுவானம்னு சொல்லிட்டாங்க. இங்கேருந்து பார்த்தா அங்கே போய் கவுந்துருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கிட்டக்க போக போக அது என்ன பண்ண தொடவே முடியாத அளவுக்கு போயிடுது. தொடாவானம் தான் தொடுவானம்னு சொல்லிட்டாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ பூமி டெய்லி சுற்றின்னு இருக்கு, ஆனால் நம்மளுக்கு பூமி சுற்றுற மாதிரியே தெரியல. அனுபவத்தில் பூமி சுற்றாத மாதிரி இருக்குது, ஆனால் சயின்டிஃபிக்காக. அப்போ அனுபவத்தை நீ நம்பாத, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புள்ளியில் இருக்குன்னு. இப்போ நீ 10th படிக்கிற, பிஹெச்டியில் என்ன சொல்லி தருவாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? அங்கே போய் பார்க்கும்போது தான் நீ ஒரு நேரத்தையும் தூரத்தையும் உழைப்பையும், எனர்ஜி, டைம், ஸ்பேஸ் 3 இருக்குது. ஜென்ரலாகவே ஒரு விஷயத்தில் எனர்ஜி, டைம், ஸ்பேஸ் 3 கனெக்ட் ஆகியிருக்கு. அப்போ நீ இப்போ உடம்புக்கு எங்களுக்கு ஏதாவது வந்ததுன்னா அதை பொருட்படுத்த மாட்டோம், மதிக்க மாட்டோம். மனசில் 1000 விகாரம் ஏற்படும், குழப்பம் ஏற்படும், மன உளைச்சல்லாம் ஏற்படும், அதையும் மதிக்க மாட்டோம். அப்படிலாம் மதித்தா தொடர்ந்து இந்த மாதிரி சர்க்காரியம் பண்ண முடியுமா? ஒரு தொண்டு செய்கிறோம், 1000 விமர்சனம் வருது, விமர்சனத்தை பார்த்தா தொண்டு செய்ய முடியுமா? அப்படி விமர்சனத்துக்கு அடிபட்டவங்களாம் விட்டுட்டு ஓடி போயிடுவான். அவங்கள வழி நடத்துறதுக்கும் ஆள் கிடையாது. இப்போ என்னை யார் வழி நடத்தின 30 ஆண்டுகளா? ஏன் விட்டுட்டு ஓடலை? எந்த உள்நோக்கமும் இல்லை, எந்த லாபமும் இல்லை. யாராவது சொல்லுங்க, நான் பார்க்கலாம். நாக்கே இழுத்துக்கும் யாராவது சொன்னால். ஏன் அவ்வளோ ஃபைட்ஃபுல்லாக இருந்திருக்கோம்? அந்த நேர்மையும் அந்த பக்தி தான் என்ன பண்ணியிருக்கு, நம்மளை யாருடைய குத்தும் நம்மளை சுடலை, நம்மளை குத்தலை. யாருடைய ஏவுகணையும் யாருடைய வில்லும் அம்பும் நம்மளை என்ன பண்ணலை, குத்த முடியல. நம்மளை கிட்டக்க வராமலே திரும்பி இருக்குது, யூ-டர்ன் பண்ணியிருக்கு பல பேருக்கு. எல்லாம் தைரியமாக சொல்லும், உண்மையை உறக்க சொல்லுன்னு சொல்கிற மாதிரி சொல்ல முடியும் என்னால். இப்போ என்னன்னு கேட்டால், அனுபவத்தில் நிற்கிற வரைக்கும் என்னது, துவைத்தந்தான். துவைத்தம் இருக்கிற வரைக்கும் உனக்கு துக்கம்தான் வாழ்நாள் ஃபுல்லாக. நீ யார்? இப்போ அனுபவத்தில் நீ துவைத்தந்தான். எது வரைக்கும்னா உங்கள்கிட்ட இந்த காமக்ரோதாதிகள் இருக்கிற வரைக்கும் துவைத்தமாக தான் இருக்கிறோம். இந்த காமக்ரோதாதிகள் தான் உபாதியை நம்ம சொல்கிறோம். இப்போ முக்கியமாக என்ன சொல்லுது, வித்யாரண்யர்னு ஒரு சிஷ்யன், யாருடைய சங்கரருடைய சிஷ்யன், அவர் சொல்கிறாரு, ஜீவ யாத்திரான்னு ஒரு இதில் சொல்கிறாரு. அவருடைய ஒரு தலைப்பில் எழுதியிருக்காரு, கட்டோபனிஷத்துக்கு சப்போர்ட்டாக எழுதியிருக்காரு. அதில் என்னென்னா, ஒரு மனிதன் இறைவனை சந்திக்கிறதுக்கு ஒரு செல் உயிர்லேருந்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கான். பிறந்து ஆகார விகாரம் மைத்துனம் பயம் மரணம்னு செத்து போகிறான். இறைவனை சேர முடியல. அவனுக்கு தடையாக இருக்கிறது என்னன்னு அவனுக்கு தெரியாது. அவன் எதை தேடுறான்னு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தடையாக இருக்கிறது இந்த குற்றப்பின்னணியுடைய பல காமம், குரோதம், லோபம், மதம், ஆசைங்கிற மலம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறார். மலம், அழுக்கு, வேற ஒன்றும் இல்லை, அழுக்கு. அது அவரை இறைவனை தொட விடாமல் தடுக்குது, இழுக்குது, பின்னாடி இழுக்குது. நான் அல்போங்குது. அவன் உள்ளுணர்வே அவனுக்கு சொல்லுது. இப்போ இந்த ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திக, ஆத்தியாத்மிகன்னு 3 விதமான தடை இருக்குல்ல. இது ஆத்தியாத்மிக சொல்கிறேன். ஆத்தியாத்மிக இருக்கிறது தான் 80% தடையாக இருக்குது. 80 to 90% தடையாக இருக்கிறது ஒருத்தன் வளர்ச்சிக்கு. அவன் தான் முதல் தடை. அவன் யார் பற்றியும் கேட்க மாட்டான். குரு நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. குரு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இது அதுவாக அடிபட்டு உதப்பட்டு வரட்டுன்னு விட்டுருவாங்க, விட்டு பிடிப்பாங்க. மொத்தமாக விட மாட்டாங்க, விட்டு பிடிப்பாங்க. இப்போ இந்த ஆத்தியாத்மிகில் என்ன வருதுன்னா, இந்த மலம்னு சொல்கிறேன் இல்லையா, அது என்னது, காமக்ரோதாதிகள் மலம். அது எதனால் ஏற்படுது, அறியாமையினால ஏற்படுது. அது வேறு விஷயம், அதெல்லாம் கற்றுக்கணும். ஒரு பாயிண்ட்டு, மலம் ஒரு தடையா. அப்புறம் அந்த ஆவரணம், மெய்ப்பொருளை மறைக்கிறது, அதுதான் அறியாமை. அறியாமைன்னு என்னது, மெய்ப்பொருள் பற்றிய அறிவை ஒன்றுமே நீ அறியாமல் இருக்கிற, அதனால் அது மறைப்பொருளாக இருக்குது. இறைவனை பற்றி நீ ஒன்றுமே அறியலை. அறியாத வரைக்கும் நீ வேறு, அவர் வேறு. அறிஞ்சா நீ வேறு, அவர் வேறு இல்லை. பிரமாணம், வேதம், ஞானிகளுடைய வாழ்க்கை உங்கள் முன்னாடி தானே சொல்கிறான். இத்தனை மணிக்கு நம்ம ஏந்திருப்போம், இத்தனை மணிக்கு போவோம், இத்தனை மணிக்கு வருவோம், இத்தனை மணிக்கு தரிசனம் பண்ணுவோம், இத்தனை இடத்துல ரெஸ்ட் எடுப்போம், நீ எல்லாம் சொல்லி தானே செய்கிறோம்.
எப்போ அது நடக்குது? இறைவனை பற்றிய பூர்ணமான ஞானம் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய சங்கல்பமானது சித்தியாகுது. வேறுபாடு இருக்கா இல்லையா? ஞானம் பெற்றவங்களுக்கும் ஞானம் பெற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா? இருக்கே. சித்தி பெறுவதற்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கும் சித்தி பெற்றவர்களுக்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா? இருக்கே. இருக்கா இல்லையா? நீ உள்ளே நீ ரீச் ஆகணுமா வேணும். ஒவ்வொரு புள்ளியாக ரீச் ஆனவங்களுக்கும் ரீச்சிங்கில் இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்போது இங்கே இருந்துக்கிட்டு நீ அல்பம்னு சொன்னால் அது துவைத்தம். நான் அல்பம். நீ அல்பம் இல்லை, நீ எத்தனை வாட்டி சொல்கிறது உனக்கு? சுயம் ஜோதிகி அனந்த சக்திகி சர்வஜக சர்வசித்தக சர்வேஸ்வரகன்னு வேதம் சொல்லுது. உனக்கு வேறு யார் சொல்லணும்? உனக்கு யாரும் சொல்லவே மாட்டான். சொல்கிறது ஒரே ஒரு பர்சனாலிட்டி தான், குரு. அதுவும் குருவை தான் சொல்லுது. ஆச்சாரியா பிரச்சாரியா அந்த ஆச்சாரியா இந்த ஆச்சாரியாலாம் சொல்லலை. குருவை சொல்லுது, சத்குருவை சொல்லுது. சத்குருங்கிற வார்த்தை கூட அதிகமாக பயன்படுத்தலை. சத்தை விசாரம் பண்ணால் சத்குரு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. சத்தை யார் விசாரம் பண்ணுறாங்களோ, யார் எதை இப்போது நியூரோ படித்தாங்கன்னா நியூரோலிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. சர்ஜன் ஆப்ரேஷன் பண்ணுறவங்கள ஆப்ரேட் பண்ணுறவங்கள ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றில் கார்டியாலஜினா ஹார்ட்டு எதை படிக்கிறாங்களோ எதில் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க அதை தானே சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா வேதம் ஃபுல்லாகவே குருவை தான் சொல்லுது. குருவை மட்டும்தான் சொல்லுது. சத்குருன்னு கூட வார்த்தை கூட அது பயன்படுத்தலை. சத்தை விசாரம் பண்ணுறதுனால சத்குரு ஆழ்ந்து நிற்பாங்க. இப்போ நாம் என்ன சொல்கிறோம்? எக்ஸ்பர்ட் இன் உபனிஷத்துன்னு சொல்கிறோமா இல்லையா? குமரன் வேதம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் உபனிஷத்துலன்னு சொல்கிறோமா இல்லையா? இன்னும் ஆயிட்டமா ஆகலையா? நம்ம அதுக்கான முயற்சி பண்ணுறோம். யாருக்கு எந்த டவுட் இருந்தாலும் உபநிஷத்தில் நம்மளால் சொல்ல முடியுங்கிற ஒரு ஃபிங்கர் டிப் நாலேஜில் இருக்கணும். ஞான அக்னி அப்படி கொழுந்து விட்டு எரியணும். எந்த டவுட்டு கேட்டாலும் டக்குன்னு பதில் சொல்லணும். இந்தியாவில் எங்கே டவுட் இருந்தாலும் யாருக்கு டவுட் இருந்தாலும் இங்கே வா நான் சொல்லித்தரேன்னு சொல்கிறதுக்கான ஒரு தைரியம் மனப்பாங்கு இருக்கணும். இப்போ என்னாச்சு? மலம்ங்கிற அந்த காமக்ரோதாதிகள் ஆவரணம் சொல்லக்கூடிய அறியாமை விக்ஷேபம் பொய்ய உண்மையாக பார்க்குறது, உண்மையை மறைக்கிறது. அதாவது உள்ளே இருக்கிற உங்களுக்குள்ளே இருக்கிற பரம்பொருள், ஏன் உங்களுக்குள்ளே பரம்பொருள் இருக்காங்கங்கிறத ஒத்துக்கிறீங்க, நீ தான் அது என்ன ஒத்துக்க மாட்டுற? ஏன்? உங்களுக்குள்ளே கடவுள் இருக்கான்னு சொன்னால் ஒத்துக்கிறீங்க, நீ தான் அதுன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்க. ஏன்னா உனக்கு அறியலை. நீ அறிஞ்சின்னா ஒத்துக்குவேன். அறியாதப்ப எத்தனை பர்சன்டேஜ் நீ அறியறியோ அத்தனை பர்சன்டேஜ் அறிவு, ஆற்றல், அன்பு, அமைதி, ஆனந்தம்னு பல முறை சொல்லியாச்சு. ஒருத்தவன் இது அறிஞ்சால் இது நடக்கும்னு சொன்னால் அறிஞ்சு தொலைக்க வேண்டியது தானே. எத்தனை நாள் இதே மாதிரி கதை கேட்டுன்னு உட்காந்துருக்க போகிறோம். அடுத்த மனநத்துக்கு போக போகிறோம். சரி, இப்போ மலமாச்சா, அதுக்கு என்னையா பரிகாரம் இருக்கான? பரிகாரம் அடியேன்னு சொல்கிறேன். வித்யாரண்யரே சொல்லியிருக்காரு, அடியேன்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உனக்கு இந்த காமக்ரோதாதிங்கிற மலர்லேருந்து விடுதலை வேணுமா? கர்மயோகம் பண்ணு, குரு சேவா பண்ணு, உழவார பணி திருப்பணியில் ஈடுபடு, பாத யாத்திரை போ, தீர்த்த யாத்திரை போ, அன்னதானம் பண்ணு, யாகம் பண்ணு, பூஜை பண்ணு, பூஜையில் கலந்துக்கோ, பூஜைக்கு பணம் கொடு, பொருள் கொடு, பூவை வாங்கி கொடு, அபிஷேக திரவியங்களை வாங்கி கொடு. அச்சா என்னது இது? எதுக்கு? காமக்ரோதாதிகள், அது பேர் கர்மயோகம்னு பேர். இப்போ சிஷ்யர்கள் எல்லாரையும் தொண்டர்களாக மாற கர்மயோகத்தில் ஈடுபடுத்துறது. அதாவது பக்தர்கள் எல்லாத்தையும் தொண்டர்களாக மாறுங்கன்னு சொன்னோமா? எதுக்குன்னா கர்மயோகத்தில் ஈடுபடு. என்ன ஆகுன்னா உனக்கு சித்த சுத்தி ஏற்படும். நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், அப்படியே மெழுக்காக வந்து உட்காந்துட்டு மெழுக்காக போயிடுவேன், எனக்கு வந்து முக்தி கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? வேதம் படிக்கட்டு வச்சுருக்கு. வேதம் படிக்கட்டு வச்சுருக்குங்க, சிஸ்டம் வச்சுருக்கு. இந்த படிக்கட்டு ஏறி தான் அந்த படிக்கட்டு, அந்த படிக்கட்டு ஏறி தான் அந்த படிக்கட்டு. நான் நேராக ஞானத்துக்கு போயிடுவேன்னா அப்படிலாம் முடியாது. ஒரு பாயிண்ட் எல்லா கீயை என்ன பண்ணியிருக்காங்க? எல்லா கதையும் திறக்கிற ஒரு கீயை குரு கையில் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு கீ எல்லாத்தையும் திறக்கும், எல்லாத்தையும் லாக் பண்ணும். அச்சா, மலத்துக்கு கர்மயோகம், குரு சேவா, உழவாரப்பணி, திருப்பணி, பூஜை, யாத்திரை, இதெல்லாம். அப்புறம் ரெண்டாவது வந்து ஆவரணமா? ஆவரணம்.
ஆவரணத்தை மூணாவது வச்சுக்கோ. விக்ஷேபம் இருக்குது. ஒன்று உண்மையை மறைக்கிறது, பொய்யை உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை மறைக்கிறது. இந்த ஜகத்து பொய்யே உண்மையாக காட்டுது. இறைவன் உண்மை, அவரை மறைக்கிறது பொய். ஜெகத்தை இப்போ உங்களுக்கு என்னென்ன எல்லாருக்கும் ஜெகத்தை உண்மையாக காட்டுறதுனால அது பின்னாடியே வாழ்நாள் ஃபுல்லாக போகிறோம். அதுக்கு என்னைய வழி பண்ணுறது? விக்ஷேபம் பண்ணுது. அதுக்கு என்ன வழி பண்ணுறது? விக்ஷேபம் பண்ணுறதுக்கு வழி உபாசனா, தியானம், மனனம். பேர் மனனம். மூணாவது, இப்போ முதல்ல நீ கர்மயோகம் பண்ணதுக்கு சிரவணம் பண்ணணும். நல்லா புரிஞ்சுங்க. கர்மயோகம் பண்ணுறதுக்கு நீ சிரவணம் பண்ணாமல் கர்மயோகம் பண்ண முடியாது. உனக்கு இப்படி செய்யணும்ப்பா, இதெல்லாம் செய்யணும்ப்பா, இதெல்லாம் செஞ்சால் நீ விளங்குவப்போ உனக்கு சித்த சுத்தி வரும்பா. அப்போ தான் குரு சொல்லக்கூடிய வார்த்தை உன்னை தொடும்பா. இது மந்திர வார்த்தையா, அது அமிர்த வார்த்தையா, இது பாலா நீரா அமிர்தமாங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ எப்போ ஒரு ஒரு அறியாமையில் இருக்கிற ஒரு முமுட்சு நம்ம மேலே ஏறணும்னு ஒரு முடிவை எடுக்கிறான். பல கோடி ஜென்மாவுக்கு அப்புறமா இந்த முமுட்சு வருது. இறைவனை சேரணும், இறைவனை அடையணும், விடுதலை அடையணும். இந்த தொடர்ந்து துக்கத்தை அனுபவிக்கிறமே. ஒன்றும் உடம்பு படுத்துது, இல்லை மனசு படுத்துது, இல்லை ஒன்றுமே தெரியாமல் துக்கம் பயமுறுத்துது. அதுலேருந்து நான் கடக்கணும்னு நினைக்கிறான்லே, அவன் சிரவணம் பண்ணணும். அவனுக்கு தான் கர்மயோகம். கர்மத்தை உன் வேலையை உன்னுடைய வேலைன்னு நினச்சி செய்யாத. அவனுடைய வேலை ஒன்றை வச்சு செய்கிறான், இறைவனுடைய வேலை ஒன்றை வச்சு செய்கிறாங்கிற ஒரு அறிவுக்கு வா. எளிமையானது. அப்புறம் இந்த திருப்பணிகள்லாம் செஞ்சு தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே வா. ஒன்றாச்சா? ரெண்டாவது, உனக்கு மறைக்கிது, விக்ஷேபமாக காமிக்கிறதுல விக்ஷேபம் கிடைக்கல. விக்ஷேபம் என்னது? பொய்யான ஜகத்தை உண்மையாக உன்னை காமிச்சு நம்ப வச்சு உங்களை அழைச்சிட்டு போதில்ல வேலைக்கு. ஏகப்பட்ட வேலையை வேலை வாங்குதில்ல. அந்த விக்ஷேபத்தை ஒழிச்சுக்கட்டுறதுக்கு தான் தியானம். தியானம் பண்ணணும்னா நீ மனனம் பண்ண தான் தியானம் பண்ணுவேன். நல்லா புரிஞ்சுங்க. நான் வலியுறுத்தி சொல்கிறேன். இது ரொம்ப நுட்பமான விஷயம். நீ 50 வருஷம் நீ சிந்திச்சா கூட நீங்களாக சுயமாக சிந்திக்க மாட்டீங்க. சித்தசுத்தியானால் தான் உனக்கு குரு பேசுகிறது பிடிக்கும், உள்ளே போகும், அவங்கள ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு உத்வேகம் ஏற்படும். இல்லைன்னா ஆடு மாடு மாதிரியே தான் வாழ்க்கை நடத்துவேன். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. எதுக்கு பிரேக் வருது? ஏன் யோகம் கட் ஆகுது கேட்குறேன். ஏன் யோகம் கட்டா? டெய்லி கிளாஸுக்கு ஏன் வர முடியல? எல்லாத்தையும் இங்கே 3 நாள் அங்கே 3 நாள் ஏன் நடக்குது? ஏன் உன் வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு விஷயத்தை நீ சாதிக்க மாட்டியா? உன் வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு விஷயத்தை சாதிக்க மாட்டியா? முடியாது, அது கூட முடியாது. அப்போ என்ன, நீ எதுக்கு 3 வேளை சாப்பிட்ற? ஒரு யோசனை பண்ண பாருங்க. மேலே ஏறணும்னா அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். ரெண்டாவது, உபாசனாக்கு நீ போகணுன்னா மனனம் பண்ணணும். இப்போ சிரவணத்துக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம், ஈவன் 3 மணி நேரம் கூட ஒரு நாளைக்கு நீ செலவு பண்ணலாம். சிரவண காலத்தில் உனக்கு ஆர்வம் அதிகரிக்க அது நீ மேலே மினிமம் சொல்கிறேன் 1 மணி நேரத்தை ஒரு ஆடியோ கணக்கு வச்சுக்கோங்க. 1 ஆடியோ 2 ஆடியோ 3 ஆடியோ. ஒரு சிரவணத்தில் இருக்கிறவன் ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் 1லேருந்து மேக்ஸிமம் 3 ஆடியோ வரைக்கும் அவன் கேட்டுகிட்டே வந்தானா, இந்த 2000 ஆடியோ கேட்டானா அவனுக்கு நெற்றிக்கண் திறந்துடும், அறிவு கண் திறந்துடும். திரும்ப அவன் இந்த கேட்ட 2000 ஆடியோவை 2வது ரவுண்டில் மனனமாக பேச போகிறோம்ல, அதை அவன் கேட்டானா ஒரு நாளைக்கு அவன் 3 ஆடியோலேருந்து 5 ஆடியோ கேட்கணும், கட்டாயம் கேட்கணும். ஏகாந்தம் சொல்கிறேன், டைமிங் ஏகாந்தம். அதை வச்சு தான் உனக்கு நீ மார்க் போட்டுக்க முடியும். இல்லைனா நீ குரு சொன்னாலும் நீ நம்ப மாட்ட, உன்னை நீயே நம்ப மாட்ட. இப்போ குரு சொன்னாங்க முதல்ல நம்மளுக்கு 1 to 3 ஹவர். நம்ம ஆரம்பத்தில் எப்படி சொன்னோம்னா, ஃபஸ்ட் இயரில் இருக்கிறவங்க 1 ஹவர் உட்காருங்க, செகண்ட் இயரில் இருக்கிறவங்க 2 ஹவர் ட்ரை பண்ணுங்கள். இப்படி 10 வருஷத்தில் 8 ஹவருக்கு வாங்க, தத்துவகுணத்துக்கு வாங்கன்னு பேசியிருக்கோம். ஆனால் வித்யாரண்யர் க்ளீனாக எடுத்து சொல்கிறார். நீ டைமிங்லாம் நம்ம பகுத்து கொடுக்குறோம். அவர் சொல்கிறது, நீ சிரவணம் பண்ணாமல் கர்மயோகம் பண்ணாமல் குரு சேவை பண்ணாமல் சித்த சுத்தி உனக்கு வராதுங்கிறதையும், நீ மனனம் பண்ணாமல் ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் ஏகாந்தமாக உக்காராமல் 5 ஆடியோ கேட்காம ஏற்கனவே கேட்டதை திரும்ப 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 கேட்டு அதில் உள்ள சந்தேகங்களே இல்லாத எப்போ கேட்டாலும் யாருக்கு நீயும் சொல்லணும், எந்த புக்கையும் பார்க்கக்கூடாது. இப்போ நான் பேசும்போது எதாவது பார்க்குறேன்னா, ஒரு மந்திரத்தை ஆரம்பித்த ஒரு வார்த்தை ஆரம்பித்தோடனே கடன்னு பேசிட்டு வரோம். எப்படி பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், கிளாரிட்டி. இதுதான் இறைவனுடைய ஸ்ட்ரக்சர்னு தெரிஞ்சுக்கிட்டால்
இப்போ வந்து கை விரலை பற்றி பேசுதா, கட்டை விரலை பேசுதா, சுட்டு விரலை பேசுதா, காலை பற்றி பேசுதா, இடுப்பை பற்றி பேசுதா, நெஞ்சை பற்றி பேசுதா, தலையை பற்றி பேசுதா, கண்ணை பற்றி பேசுதா, இந்த மந்திரம் எந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணுதுங்கிறத அடியனால் சொல்ல முடியும். சொல்கிறது புரியுதா இல்லையா? அது எப்போ அது வரும்னா மனன காலத்தில் தான் அது வரும். இந்த ஆடியோஸ் எல்லாம் 2வது முறை 100 முறை கேட்டால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை. ஒவ்வொரு ஆடியோவையும் 100 முறை கேட்டால் கூட தப்பே இல்லை. அங்கே தான் மனனம் ஏற்படும். அப்போ தான் இறைவனுடைய ஸ்ட்ரக்சர் உனக்குள்ளே நல்லா ஃபார்ம் ஆகிறது உன்னால் ஃபீல் பண்ண முடியும். அந்த உணர்வு, இறை உணர்வு. அப்போ மனனத்துக்கு போகிறவங்க, 2000 ஆடியோ கேட்டவங்க, 5-6 வருஷம் கிராஸ் பண்ணவங்க, நிச்சயமாக ஏகாந்தமாக 5 மணி நேரம் ஒரு 3லேருந்து 5 ஆடியோ கேட்கணுங்கிற ஒரு வைராக்கியம் வரணும். வைராக்கியமே வரமாட்டேது. ஏன் வைராக்கியமே செய்யணும் இன்றைக்கி ஒரு நாளைக்கு செய்யணும் எத்தனை நாள் தான் செய்யணும்னு செஞ்சு அதுக்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்? தட்சிணாயனம் வந்துடும், தூக்கிட்டு போடுவான், போஸ்டர் ஒட்டிடுவாங்க. என்ன பண்ணணும்? 7 நாளில் கற்றுன்ட்ருக்கான். அது அப்போ எந்த அளவுக்கு அவன் ஃபயராகிருப்பான்? ஆடு மாடு மாதிரியே தான் இருப்பேன். என்ன யாராலுமே மாற்ற முடியாது. என்ன பெட்டு கட்டுறேன்னா என்ன அர்த்தம்? மனனத்துக்கு அவர் சொல்கிற விஷயம் உபாசனா. நீ மனனம் பண்ணால் தான் உக்காருவேன், இல்லைன்னா உட்கார மாட்டேன். 3 மணி நேரம், 5 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம் ஆனால் கூட நீ உட்காருவேன், நிம்மதியாக உட்காருவேன், சாந்தமாக உட்காருவேன், அமைதியாக உட்காருவேன். அடுத்ததான் என்னது? அடுத்ததான் நிதித்தியாசனம். அதுதான் 5 மணிலேருந்து 8 மணி நேரம் சத்துவகுணம் போதும். ஒரு இல்லறத்தானுக்கு 8 மணி நேரம் போதும். 8 மணி நேரம் என்ன இதில் நம்ம எங்கேயுமே மாறுபடலை. 8 மணி நேரம் தூங்கு, 8 மணி நேரம் வேலை செய்யி, 8 மணி நேரம் சத்துவகுணத்தில் இரு, சாந்தமாக இரு, ஏகாந்தமாக இரு, இந்த இறை சிந்தனையில் இரு. எப்படி இருக்கும் லைஃபு? அதுக்கப்புறம் நீ வாழ்கிற அதை தான் தத் புத்தியக சிரவணம் பண்ணி அவர் அறி. தத் ஆத்மானக அதில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை அறிஞ்ச அமிர்த தத்துவத்தை அதோட 2.5 கலை. அதுதான் மனனம். அறியறது சிரவணம், 2.5 கலக்கிறது மனனம். அடுத்தது நிதித்தியாசனம் இருக்கு இல்லையா? தத் நிஷ்டக அதுலேயே நிற்கிறது, அந்த இறைநிலையிலே நிற்கிறது. தொடர்ந்து நிற்கணும், ஞான நிஷ்டை அடைகிற வரைக்கும் நிற்கணும். அதுக்கு என்ன? நிதித்தியாசனம் தத் பராயணக. அப்படியே வாழ்க்கை அதுவே அந்த 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 வாழ்க்கையில் அந்த மார்க்கத்தில் பயணிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா முக்தி நிச்சயம், இறையானுபூதி நிச்சயம், பிரம்மனிஷ்டம் நிச்சயம், மோட்சம் நித்தியம், கைவல்யம் நிச்சயம். என்னதையும் பண்ணுற அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ என்னாச்சு? சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், அதுதான் தத் புத்தியக. அது தத் ஆத்மானக, தத் நிஷ்டக, தன்னிஷ்டக, தத் பராயணக. அது கதியில் இருக்கணும். இப்போ நீங்கள் சமீப காலமாக என்னை சந்தித்ததுலேருந்து இந்த பயணத்தை தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சிந்தனை இப்போ எப்படி 24 மணி நேரமே சிந்தனை வந்துடும். அப்போ உலகத்தில் நீங்கள் உங்கள் ரொட்டீன் காரியம் ஏதாவது கெட்டு போச்சா? வருமானம் கெட்டு போச்சா? வேலை கெட்டு போச்சா? என்ன பண்ணியிருக்கேன்? இதனால் வேறு கண்டதையும் சிந்திச்சுட்டு கடந்த ஒரு நாளைக்கு 6000 சிந்தனைகளை சிந்திச்சுட்டு இருந்தேன். இந்த 3வது விஷயம் இருந்து பாருங்கள். 3வது விஷயம் என்னது? ஒன்று வந்து மலம், 2வது விக்ஷேபம், 3வது ஆவரணம் இருக்கு இல்லையா? ஆவரணங்கிறது தான் மறைக்கிறது. எதை மறைக்கிறது? மெய்ப்பொருளை மறைக்கிறது. அந்த மெய்ப்பொருளை மறைக்கிறதுக்கு வெளிச்சம் இந்த ஞானம். அது பேர் விசாரம்னு பேர். இந்த விசாரம் பண்ணினீங்கன்னா நீ என்னவானா, அந்த ஆவரணமும் போயிடும், விக்ஷேபமும் போயிடும், அஜ்ஞானமும் போயிடும். அந்த 3வது நிலையை தான் நம்ம நிதித்தியாசனம்னு நம்ம சொல்கிறோம். அதை தான் தன்னிஷ்டக. எப்படி வேணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. உங்களுக்கு புரியுதா இது சொல்கிறது? இப்போ நீ இதனால் இந்த விக்ஷேபம் ஆவரணத்தினால உன் வாழ்நாள் போல் நீ என்ன பண்ண மாட்டுற? பிரம்மத்தை நெருங்க முடியாமல் எங்கேயோ நிற்கிற. அதனால் நான் வேறு அவர் வேறேங்கிற. இது புரியுதா? இது எங்கே ஆரம்பிச்சது பார்த்தீங்களா? சகுனங்கிற வார்த்தையிலேருந்து ஆரம்பிச்சது. இந்த உபநிஷத்து கோபால பூர்வதாபினி உபநிஷத்து சகுனங்கிற வார்த்தையில் இருக்கிறதுனால நீங்கள் ஜீவர்கள், அவர் பரம்பொருள். சரி, எப்போ ஜீவன் எப்போ பரம்பொருள்? நீ பிரம்மத்தை அறியாத வரைக்கும்
ஞானத்தை பெறாத வரைக்கும், சத்குருவை அடையாத வரைக்கும் நீ வேற, அவர் வேற. இப்போ குரு பொய் சொல்கிறாரா? குரு பொய் சொல்கிறாரா? தத்துவமசிங்கிற வார்த்தை குருவை கண்டுபிடிச்சாரு, எழுதினார். ஏன் மெய்ப்பொருள் உள்ளே வாங்க மாட்டீங்க? பொய்யை நம்புறீங்க, மெய்யை நம்ப மாட்டீங்க. அப்போ இந்த ஸ்தூல உடம்புல இருக்கிற வரைக்கும் உனக்கு பசி தாகம் இருக்கும், வலி இருக்கும். சூக்ஷ்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் துக்கம், பயம், குழப்பம் இருக்கும். அதாவது காமக்ரோதாதிகள் உன்னை படுத்தும், டார்ச்சர் பண்ணும். காரண உடம்புல இருக்கிற வரைக்கும் பயம், துக்கம் இருக்கத்தான், இருட்டு இருக்கத்தான் செய்யும். இப்போ மூணுத்துக்கும் நெருப்பு வைக்கிறது தான் ஞானாகினி. இது புரியுதில்ல? இப்போ நீங்கள் சகுனம்னு எதுக்கு வச்சாங்க? எதுக்கு கோபாலன், ராமன், கிருஷ்ணன், சிவம், சக்திலாம் எதுக்கு வச்சாங்க? தத்துவங்களை உன்னால் புரிஞ்சிக்க முடியாது. அன்பு அப்படிங்கிறத உனக்கு உணர்த்த முடியாது. அம்மா அப்படின்னு அவனுக்கு உணர முடியும். உனக்கு வடிவம் கொடுக்குதா இல்லையா? அன்பு தான் அம்மா. அறிவு அப்பா. ஆனந்தம், ரெண்டு பேரும் சேர்ந்தா ஆனந்தம், அதான் குழந்தை. எளிமையாக இது புரியலையா? ஒரு வைராக்கியம் இருக்கணுங்க. ஏன் வைராக்கியம் வர மாட்டுது? ஒன்று சிந்திக்கிறதே இல்லை, ஒரு முடிவுக்கு வர்றதே இல்லை, அமிர்த தத்துவத்தை நெருங்கிறதே இல்லை. எத்தனை நாள் சொல்லிகிட்டு இருக்கிறது? அதனால் இதை நான் வலியுறுத்துகிறேன். இந்த 4 வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை மனனத்துக்கு. என்ன வார்த்தை? திரும்ப சொல்லு. தத் புத்தக, அதை அறியணும். தத் ஆத்மானக, அதோட 2.5 கலத்து அமிர்த தத்துவத்தை உள்வாங்கணும். தன் நிஷ்டக, அதுலேயே நிற்கணும். தப்பராயண, அதுலேயே பயணிக்கணும். இதுதான் விஷயம். எளிமையாக இது புரியலையா? புரியுதா இல்லையா? அப்போ ஏன் செயல்படுத்த முடியல? இப்போ மனநத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணணும்? 2000 ஆடியோ கேட்காதவன் சிரவணம் பண்ணணும். தத் புத்தக அப்படியே இருக்க வேண்டிய தத் ஆத்மானகங்க. இந்த 2 தத்துவத்தை நீ கிடக்கிறதுக்கு சிரவணம் பண்ணணும். ஒரு நாளைக்கு 1 ஆடியோ, 2 ஆடியோ, 3 ஆடியோ, 3 மணி நேரம் ஏகாந்தமாக. இல்லையா? நேரம் இல்லையா? 3 மணி நேரம் உங்கள்கிட்ட இல்லையா? தூங்குறிய? நீ செய்கிற வேலைக்கு 3 மணி நேரம் தூங்குனா போதும். நீ என்ன வேலை செய்கிற? பெருசாக வெட்டி முறிக்கிற. நீ செய்கிற வேலை 12லேருந்து ஒரு 3-4 மணி வேணால் 4 மணி நேரம் வேணால் தூங்கு. நீ இப்போ அதுக்கு முன்னாடியே படுக்கிறீங்களா? என்ன யாரும் படுக்கிறது? தண்ட கர்மாந்திரத்தை பேசிக்கிட்டு, செல்லை நோண்டிக்கிட்டு, வெட்டி கதை பேசிக்கிட்டு 12 மணி வரைக்கும் என்ன பண்ணுறீங்க? லொப்போன்னு அடங்க மாட்டேங்கிறீங்க. நேரத்தை எல்லாத்தையும் நாசம் பண்ணுறீங்க. நேரத்தை எவன் ஒருத்தன் மதிக்கிறானோ அவனை தாங்க நேரம் மதிக்கும். நேரத்தை மிகச்சரியாக பயன்படுத்தின இறைவன் கொடுத்துருக்க அமிர்தங்க அது நேரங்கிறது. இந்த நேரத்தில் இந்த பருவத்தை பயிர் செய்யணும். சின்ன வயசில் எங்கள் பாட்டி சொல்லிக் கொடுப்பா. பருவத்தை பயிர் செய், அந்தந்த பருவத்தில் அந்தந்த நிலையில் இருக்கணும். ஆடு மாடு மாதிரி இருக்கக்கூடாது. ஆடு மாடு மாதிரி இருந்தீங்கன்னா வயசு போயிடும். உன்னை பின் தள்ளிட்டு போய் ஏறி மிதிச்சுட்டு போயிடும். அப்புறம் காலன் வந்துடுவான். நான் இன்னும் கொஞ்சம் 1 வாரத்துக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடுவேன். என்ன அது வரைக்கும் அதெல்லாம் 1 செகண்ட் கூட கொடுக்க மாட்டான். என்ன பண்ணேன் இவ்வளோ நாள் இங்கே? அப்புறம் என்ன பண்ணுவான்? பிடிச்சிட்டு போயிடுவான். எனக்கு முக்தின்னு சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதுதான். அதனால் விவேகமாக விரைந்து சொல்கிறத கேட்டு ஒன்றில் இறங்கினா பூரணமாக அதுதான் அந்த 5 தத்துவம் சொன்னேன் இல்லையா? நான் செய்யலை, அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான். நிபுணத்துவம், பிரியம், பூரணம், பலனை நிஷ்காமியம், பலனை எதிர்பார்க்காம கடமையை செய்து பலமே. இப்போ குரு சேவா பண்ணு, தொண்டு செய்யணும், எவ்வளோ நாளைக்குன்னு கேட்கக்கூடாது. நீ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கடமையை செய், அவ்வளோதான் பேச்சு. பரா வாக்கு இதெல்லாம் சொல்லிட்டேவா. பெருக்கு, கூட்டு பெருக்கு, குரு சேவா பண்ணு, உழவாரப்படி பண்ணு, சாமிக்கு தோல் கொடு, ஆயக்கால் பிடி, தீவட்டி எடு. இதுதான் மார்க்கம். ஒன்றுமே பண்ண மோட்சவனே எப்படி வரும்? அறிவு இருக்க வேண்டாம். பாக்கி எல்லாத்துலேயும் லாஜிக் தெரியுது, இது ஏன் தெரிய மாட்டேங்குது? அதனால் இப்போ என்னாச்சுன்னு கேட்டால், இந்த சிரவண மனன நிதித்தியாசனத்துக்கு, சிரவணத்துக்கு 1லேருந்து 3 ஆடியோ அல்ல 3 மணி நேரம், மனனத்துக்கு 3லேருந்து 5 ஆடியோ அல்லது 5 மணி நேரம், நிதித்தியாசனங்கிற ஒரு நிலை அது 60 வயசுக்கு மேலே. அது எப்போ? ஒரு நாளைக்கு 5 மணிலேருந்து 8 மணி நேரம் ஏகாந்தம். ஏகாந்தம் போனாலே நீ சிரவணம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், உபாசனை நடக்கும், நிதித்தியாசனம் நடக்கும்.
இந்த சிரவணம் மனன நிதித்தியாசனம் தான். சிரவணத்தை வந்து குருவோட நீ இது எல்லாத்தையும் உட்காந்து கேளு, மனனம் பண்ண அந்த ஆடியோ திரும்பி திரும்பி கேளு, அப்புறம் ஏகாந்தமாக தியானத்தில் உட்காருன்னு சொன்னது. இது புரிஞ்சிச்சுல, க்ளீனாக புரிஞ்சுருக்கணும். இந்த 4 வார்த்தையும், இந்த 3 வார்த்தையும் சிரவண மனன நிதித்தியாசனமும் அதுக்கான நேரமும் மிகச்சரியாக ஒதுக்குற புத்தி இல்லைன்னா உனக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம். மெய்யறிவே இல்லைன்னு அர்த்தம். நீ வாழ்கிறது இந்த மெய்யறிவு இல்லாத பொய்யில் வாழ்கிறன்னு அர்த்தம். அதனால் ஏதஸ்யேவ யஜனேன்னு சந்திரத்வஜோகத மோகமாத்மானம். அதனால் சந்திரத்வஜன்னு ஒருத்தவன் இந்த பஞ்ச மந்திரங்களை இதெல்லாம் சித்த சுத்திக்கு. ஜபயோகம்னா என்னது? சித்த சுத்திக்கு கர்மயோகம். அப்போ நீங்கள் கர்மயோகம், பக்தி யோகம் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்குது. அதை தான் இப்போ கர்மமாக மாற்றுறோம். பக்தனை என்னவா மாற்றுறோம்? தொண்டனாக மாற்றி சிஷ்யனாக மாற்றி முக்திக்கு வழி சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் யாரும் சொல்கிறது இல்லை. நீ தேடிப்பார், தேடி 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 தேடிப்பார். தேடினா தான் இதெல்லாம் புரியும், இந்த மகத்துவம் புரியும். உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பக்கத்தில் முருகனை பிடிச்சிட்டோம், முருகன் திருவடிக்கு வந்துட்டோம், அதனால் எல்லாம் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும்னு நினைக்கிறீங்க. அவர் ஈஸியாக வச்சாலும் உன்னால் எடுக்க முடியாது. அவனு டேபிளில் வச்சு தட்டிலே உனக்கு வச்சாலும் உன்னால் பரிமாற முடியாது. என்னது அதை சாப்பிட முடியாது உன்னால். யோகிதை வேண்டாமா? அவரே எடுத்து தட்டில் வச்சாலும் உன்னால் சாப்பிட முடியாது. அதனால் சொல்கிறத கேட்டு சிந்தித்து செயல்படுங்க. நேரத்தை வீணாடிக்க ரொம்ப நேரத்தை வீணாடிக்கிறீங்க. எக்கச்சக்கமாக நேரத்தை வீணாடிக்கிறீங்க. இந்த அதை மென்டல் பிளாக்குன்னு சொல்லுவாங்க. மனத்தடைன்னு. நல்ல காரியங்களை செய்ய விடாது, தமக்கணும். முதல்ல நேரத்தை பிரிய. முதல்ல பிரி. 3 பிரி. 3 × 24. அதில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பிகைனர்ஸு இந்த சிந்தனைக்கு வா, சத்துவகணத்துக்கு வா. அதனால் சந்திரத்வஜன்னு ஒருத்தவர் இதை ஜபயோகம் பண்ணுறாரு. இந்த 18 எழுத்துள்ள 5 பதம். ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிச்சன வல்லபாய ஸ்வாகா. அந்த வார்த்தையை ஜபித்து அவர் மோகத்தை கடந்து மோகியம் ஆத்மானம் வேதயத்தி தன்னை அறிகிறார். ஆத்மானம் வேதயத்தி தன்னை அறிகிறார். ஓங்காரலிக்கம் மனுவார்த்தையே ஓங்காரத்துடன் சேர்த்து ஜபிக்க வேண்டும். தத் விஷ்ணோஹோ பரமபதம் சதா பஷ்யந்தி. அவன் விஷ்ணுடைய பரமபதத்தை திருவடியை அடைகிறான். சதா அவரையே பார்த்து கொண்டிருக்கிறான். குருவோட பயணம் உங்களுக்கு ஆச்சரியமாக இல்லையா? உங்களுக்கு குருவோட பயணங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுட்ருக்கீங்கன்னு தெரியல. இப்போ ஒரு குரு மேலே போய் கடந்து அக்கறையில் நிற்கிறார், ஒரு கடலை கடந்து அங்கேருந்து வாங்குறாரு. அவர் மேலானவரா? அந்த குரு உங்ககிட்டக்க வந்து இந்த வண்டியில் ஏறுப்பா, என் உடைய வா, நான் உங்க கூட அழைச்சின்னு போகிறேன் அப்படி உங்கள் கூட பயணிக்கிறாரு. அப்போ முதல்ல வரும், திமிங்கல வரும், கடல் விலங்குகள்லாம் ஒன்று அலை வரும், சூறாவளி வரும். அப்போல்லாம் கூட இருந்து ஒன்று அற்புதமாக அழைச்சிட்டு போ, முருகப்பெருமான் மாதிரி. எது உத்தமம்? அதுதான் குருவோட பயணங்கிறது. அங்கே வான்னு சொல்கிறது, அங்கே போன்னு சொல்கிற குருவும் இருக்காங்க. அங்கே போ, அவங்களாம் தேசிகர்கள் வழிகாட்டுவாங்க, கூட வரமாட்டாங்க. அங்கேருந்து வாப்பா, இங்கே ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்குது, பரம்பொருள் இருக்காங்க, வா, நான் வந்துட்டேன், நீ வா அப்படின்னு கூப்பிட்றவங்களும் என்னை பொறுத்த வரைக்கும் மத்தியமாக தான். அங்கே போன்னு சொல்கிறவங்க தேசிகர்கள். அவங்க வந்து ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன், அவங்கள நான் வந்து விமர்சனம் பண்ணலை. வகையில் 3வது வகை, இவங்க 2வது வகை. உங்கள் கூடவே இருந்து வா, எங்கூடே வா, நான் எங்கெல்லாம் போகிறேன்னா கண்ணை மூடிட்டு வான்னு சொல்கிறோம் இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? இன்றைக்கி சொல்ல 30 ஆண்டுகளாக சொல்கிறேன். எதுக்கு? எனக்கு நன்மையா? எனக்கு முக்தி கிடைக்க போதா? முக்தி மோட்சத்தை விட மேலானது ஏதாவது உங்களுக்கு இந்த உலகத்தில் இருந்தால் சொல்லுங்கள். முக்தியை விட மேலானது இந்த உலகத்தில் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். பரம்பொருள் தான் முக்தி, முக்தி தான் பரம்பொருள். இதெல்லாம் நீங்கள் கேட்டு உள்வாங்கிற அத்தனை விஷயமும் உங்கள் நட்பு வட்டாரத்தில் பரப்புங்க, கண்ணை திறந்து விடுங்க. அப்படி பார்த்தா இவர் வந்து அந்த பரமபதம் சொல்லி நித்தியசூரின்னு சொல்லுவாங்க. வைணவத்தில் நித்தியசூரின்னு சொல்லுவாங்க. சதா இறைவனையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி சதா குருவையே பார்த்துட்டுருக்கு. கூடவே வராங்க இல்லையா? அப்போ பயம் இருக்குமா, துக்கம் இருக்குமா? ஒரு குழந்தை அம்மா வந்து தூக்கிட்டு போகிறாங்க, நடந்து போகிறாங்க, பள்ளம் இருக்குது, மேடு இருக்குது, ரோடை கிராஸ் பண்ணால் வண்டி வரும்,
அது வரும், நாய் வரும், குதிரை வரும், எல்லாம் வரும். ஆனால் அந்த குழந்தை அதெல்லாம் பார்த்து பயப்படுமா? ஏன்? பாதுகாப்பான ஒரு இடத்துல இது இருக்குது. அது மாதிரி தான் முருகப்பெருமான் அவருடைய வலயத்தில் இருக்கிறதுனால நம்மளை சோதிப்பார், கைவிட மாட்டார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். சோதிப்பார், சோதிக்கட்டும். சோதிச்சா நம்ம பக்தி வரலட்டோன்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க. தது விஷ்ணு பரமபதம் சதா பஷ்யந்தி சூரியக த்வீவ சக்ஷுராததம். இந்த 2 பகலை போல அவர்கள் அந்த பரம்பொருளை பார்த்து கொண்டே இருப்பார்கள். தஸ்மாத் ஏனம் நித்தியம் ஆவர்த்தையத்தை. அதனால் தினமும் இதை நித்தியம் ஆவர்த்தத்தை டெய்லி ஜபிக்கணும். நித்தியம் ஆவர்த்தையே டெய்லி ஜபிக்கணும். டெய்லி சொல்லுது, 2 வாட்டி சொல்லுது. தது ஆகுரேகே யஷ்ய பிரதம பதாத். இது முன்னாடியே சொன்னதான். முதல் பதத்திலேருந்து பூமியையும், துத்திய பதா ஜலத்தையும், 3வது பதத்திலிருந்து முதல் பதம் கிளீமு, 2வது பதம் கிருஷ்ணாய, 3வது பதம் கோவிந்தாய. அந்த மெத்தடாலஜி. சதுர்த்த பதம் வாயு காற்றையும், 4வது வாதம் என்னது கோபிஜன, 5வது வார்த்தை வந்து வாயோ வாயோ, 5வது வாதம் வந்து சரமபதம், இறுதி பதம் வந்து சுவாகாங்கிற வார்த்தையும் வச்சு சொல்ல. வைஷ்ணவம் பஞ்சவியாகிருத்தியம் மயம் மந்திரம். இந்த மந்திரம் வந்து வைஷ்ணவ மந்திரம், பஞ்சபதம் சொல்லக்கூடியது, வெளிப்பட்டது. கிருஷ்ணாவ பாஷகம் கைவல்யம் ஸ்ருதியே சததம் ஆவர்த்தி. யார் இதை தொடர்ந்து ஆவர்த்தி பண்ணுறாங்களோ, ஒரு மணி இருக்குல்ல, 108 மணி ஒரு இடத்துல முடிச்சிருக்கோம். அது அப்படியே தள்ள 108 முடிஞ்சிச்சுன்னா ஒரு ஆவர்த்தின்னு பேர். அப்படி பண்ணுறதுல ஜபிக்கிறது. அப்படி ஜபிக்கிறதுல தொடர்ந்து ஜபித்தால் கிருஷ்ணாவ பாஷகம், கிருஷ்ணனையே இது நல்லா உங்களுக்கு புரிய வைக்கும். கிருஷ்ணன் இந்த மந்திரத்தில் விளங்குகிறார். அது மட்டும் இல்லாமல் கைவல்யஸ்ய கைவல்யமும் தரும். சததம் ஆவர்த்தையே சததம் ஆவர்த்தியே. தொடர்ந்து நீங்கள் அதை இது பண்ணுவாங்க. யஷ்ய ச அத்திய பதாது பூமி. அதே தான் சலீல், பூமி, சலீல்னா நீர். இதே தான் வார்த்தைகள் மாற்றி சொல்லுது. திருத்தியா தேஜ அக்னி, சதுர்த்தாத் 4வது நாள் கந்த வாகனம், கந்தத்தை அழைச்சிட்டு போகுமா, என்னது இது, வாயு. பஞ்சமதா உற்பத்தி சதம் ஏவ ஏக்கம். இப்படி 5 வார்த்தைகளும் அம்பரோ ஆகாயத்தையும் சமபியசேத் நன்றாக பயிற்சி செய்ய ஜபிக்க. சந்திரத்வஜன்னு ஒரு ஆள் இதெல்லாம் செஞ்சு காமிச்சிருக்காரு. நம்ம சொல்கிறோம்ல, செய்து காட்டுறோன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அவர் செய்து பார்த்து அவர் ஒரு வரலாறு ஆகிடு. இந்த கிருஷ்ண பதத்தை செஞ்சு சித்தி பெற்றவர். சந்திரத்வஜோ அகமது விஷ்ணு இறுதியில் ஆதாரமாக, அவரையே ஆதாரமாக ஜபித்து விஷ்ணு பரமபதம் இந்த வைகுண்டத்தை அடைந்தார். அப்படி தத்தோ விஷுத்தம் விமலம் விஷோகம். இப்போ அவருடைய நிலை என்ன? விஷுத்தம், பிரம்மத்தினுடைய லட்சணத்தை சொல்ல. விஷுத்தம் விமலம் அழுக்கற்றவர், விஷோகம் சோகமற்றவர், அப்புறம் சேஷம் லோபாதி நிரச. இது மாதிரி இந்த காமக்ரோதாதிகள் மாதிரி பேராசை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதில் இருந்தெல்லாம் அசங்கமம் பண்ணுறது யார்? இது எல்லாத்தையும் பண்ணுறது யார்? ஏத் பதம். இந்த பதமானது பஞ்சபதம், 5 பதமானது ததேவச வாசுதேவோ, அதுவே வாசுதேவன், அதுவே ஸ்ரீகிருஷ்ணன். நேயத்தோ அந்நியதாஸ்தி. இதை தவிர முமுட்சுகளுக்கு வேறு வழி இல்லை. தம் ஏக்கம் கோவிந்தம் சச்சிதானந்த விக்கிரகம். அவர் ஒருத்தர் தான் கோவிந்தம், அவர் தான் சச்சிதானந்தம். பஞ்சபதம் விருந்தாவன சுர பூரு ஹதலாசினம். அதாவது விருந்தாவனத்தில், வைகுண்டத்தில் விருந்தாவனத்தில் ஒரு மரத்தடியில் ஆசனம் போட்டு உட்காந்துருக்காராம். யார்? கோபாலகிருஷ்ணன். சததம் சம ருத்கணம். நானும் சமரு மருத்கணம்னு இல்லை கணங்களும் அகம் பரமோ அயாம் ஸ்துத்திய தோஷாயாமி. நானும் அவர்களும் ஜபித்து அந்த மந்திரத்தை ஜபித்து இந்த 5 மதத்தை நானும் மருதகணம் கணங்கள், சிவகணம்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி மருதகணங்கள் இருக்குது, அதுங்களும் சமைச்சு
அகம் பரமயா சுத்தியம், நாங்கள் அந்த பரமத்தை துதித்து தோஷாமியாமி சந்தோஷாமியாமி சந்தோஷம் அடைந்தோம், திருப்தி அடைந்தோம் அப்படின்னு சொல்லி ஓம் நமோ விஸ்வரூபாய, இவர் தான் விஸ்வம், விஸ்வசித அந்த, இவர் தான் சிதி, இவர் தான் அந்தம், விஸ்வேஸ்வர, இவர் தான் விஸ்வேஸ்வரர், விஸ்வாய விஸ்வமாக இருக்கிறார், விஸ்வத்துக்கு ஈஸ்வரனாகவும் இருக்கிறார், கோவிந்தாய நமோ நமக, அப்படிப்பட்ட அவரை வணங்குகிறோம். நமோ விஞ்ஞான ரூபாய, இவர் தான் அறிவியல், பரமானந்த ரூபினே பேரானந்த ரூபம், கிருஷ்ணாய கோபிநாதாய கோவிந்தாய நமோ நமக, நமக கமலநேத்ராய நமக, சகசிராரம் மாதிரி சொல்லிட்டே துதி பாடிக்கிட்டே வர்றார். கமலநேத்ராய, தாமரை போன்ற கண்களை உடையவர், கமலமாலினே, கமலத்துக்கு தான் இவர் தான் மாலி, வனமாலி, கார்டனர், தாமரை உற்பத்தி செய்யக்கூடிய தாமரை தடகங்களை உருவாக்கக்கூடிய வனமாலி, கார்டனர், வனத்துக்கு எஜமானர், ரெண்டுமே வரும். நமக கமலநாபாய, கமல நாபி கமலம்னு சொல்கிறாங்க இல்லையா, கமலநாபாய, அதான் நாபி கமலம். அபிராமாய கமலநாபாய, கமலநாபியை உடையவன், நாபி போன்ற கமலத்தை போன்ற நாபியை உடையவன். ராமாய குண்டம், எல்லாரையும் ரமிக்கக்கூடியவன். மேதசே ஞானி, மேதாவின்னு சொல்கிறோம் இல்லையா, மெமரி பவர் மிக்கவன். ரமாமானச லட்சுமியினுடைய மனசாக இருக்கிறவன். ஹம்சாய, அன்னப்பறவையாக இருக்கிறவன், அன்னப்பறவைனா உயிர், அன்னப்பறவையாக இருக்கிறவன். கோவிந்தாய நமோ நமக, கோவிந்தனாக இருக்கிறவன். கம்ச வம்ச விநாசனாய, அசுரர்களை விநாசம் பண்ணக்கூடியவன். கேசி சானு காத்தினே, கேசி சானு, ரெண்டு அசுரர்களுடைய பேர், அவங்கள காத்தினே வதம் செய்தவன். ரிஷபத்வஜ வந்தியாய, ரிஷபத்வஜ வச்சிருக்கக்கூடிய சிவபெருமான் வணங்கத்தக்கக்கூடியவர். பார்த்தசாரதிங்கிற பெயரில் இருக்கிறார். நமோ நமக, வணங்குகிறோம். வேணுவாதனசீலாய, வேணுன்னா என்னது, கரெக்டு, புல்லாங்குழல், ஃப்ளூட்டு. வேணுவாதனசீலாய கோபாலாய அகிமர்தனே, பாம்பை வதம் செய்தவனே, இந்த பாம்பு காலிந்தி கூலோலாய, காலிந்தி நதிக்கரையில் ஆட்டம் போட்டவனே, விளையாடி இருக்காரு, டான்ஸும் பண்ணியிருக்காரு. கூலலோலாய லோலு குண்டல தாரினை, அசையக்கூடிய குண்டலத்தை உடையவரே, தரித்தவரே. வல்லவி வதனாம், அது மறுபடியும் தாமரை தான். அம்போஜ மாலினே, தாமரை அணிந்த தாமரை முகம் கொண்ட, நிறுத்தசாலினே, ஆடக்கூடிய, புத்திசாலிங்கிற மாதிரி நிறுத்தியசாலி. நமக பிரணத்து பாலாய, வணங்கும் பக்தர்களை பாதுகாக்கக்கூடியவன், பக்தர்களை பாதுகாக்கக்கூடியவன். ஸ்ரீகிருஷ்ணாய, கிருஷ்ணனை நமோ நமக, வணங்குகிறோம். நமக பிராணாசாய, பாபங்களை நசிக்க செய்பவன். கோவர்தனதராய, கோவர்தனத்தை தரித்தவன். பூத்தனா ஜீவிதா அந்தாய, பூத்தனாங்கிற ஒரு அரக்கியை வதம் செய்தவர். திருநாவர்த்தா சுகாரினே, அதாவது இந்த சுழல் மாதிரி தூசுகள் வச்சு ஒரு சுழல் போட்டு அவரை கொல்ல பார்க்கும். நிறைய அசுரர்கள் அவங்கள சுகாரினே, அவரை காலி பண்ணவரே. நிஷ்கலாய, இங்கே தான் முக்கியம். இப்போ சகுனத்தில் பேசுனுச்சுல்ல, இப்போ சொல்லுது பாருங்கள், இங்கே தான் இந்த வார்த்தை தான் அங்கே, சகுனங்கிற வார்த்தை தான் அங்கே இது பண்ணுது. நிஷ்கலாய, எந்த அவயவங்களும் அற்றவனாய. பரம்பொருள் எப்படி இருக்காங்க? நிஷ்கலாய மந்திரம். கோபால பூர்வதாபினி உபனிஷத்தில் மந்திரம் 42வது மந்திரம் சொல்லுது நிஷ்கலாய.
பரம்பொருளுக்கு எந்த அவயவங்களும் கிடையாது. அப்போ யார் உருவாக்குனா? இந்த மக்கள் தான், இந்த ரிஷிகள் தான், இந்த குருமார்கள் தான் புரியறதுக்காக தான் உருவாக்குனாங்க, சண்டை போட்டுக்கிறதுக்கு இல்லை. இந்த வேறுபாடு பார்க்குற அந்த புத்தி இருக்குது பாருங்கள், நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. வேறுபாடு பார்க்குறவனுக்கு முக்தியே கிடையாதுன்னு மந்திரம் சொல்லுது. வேறுபாடு பார்க்குறவன் எதில் வேறுபாடு பார்த்தாலும் அவனுக்கு முக்தி கிடையாது. அவன் சிறைச்சாலை தான், வாழ்க்கை ஃபுல்லாக எல்லா ஜென்மாவும் அவனுக்கு சிறைச்சாலை தான். இப்போ வேதாந்தம் இருக்குல்ல, இப்போ நம்ம பேசுகிறது வேதாந்தம், உபநிஷத்து, ஞான காண்டம், மேலே இருக்கிறது, சிகரமாக இருக்கிறது பரம்பொருள். இதை உணர்த்துறதுக்கு தான் இத்தனை காண்டங்களை படிச்சிருக்க முன்னாடி. மந்திர காண்டம், அரண்ய காண்டம், பிராமண காண்டம், அரண்ய காண்டம், அப்புறம் வேதாந்தம் அல்லது உபநிஷத்துன்னு பிரித்து வச்சுருக்காங்க. ஞான காண்டம், காண்டம்னு சொன்னால் ஞான காண்டம். இந்த ஞானத்தை பெறுவதற்கு முன்னாடி பாட்டெலாம் படிக்கட்டெலாம் வச்சாங்க பாருங்கள். அங்கங்கே பூனை சாப்பிட்ட இடத்துல தூங்கிட்டோம் தெரியுமில்ல. சில பேர் சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துடும். அது என்னது வேனாக இருக்கட்டும், ட்ரிப்பாக இருக்கட்டும், சாப்பிட்டது மட்டும் இல்லை, தூங்குறது மட்டும் இல்லை, லைட் ஆஃப் பண்ணு வேறு சொல்லும் பூனை. அது என்ன அர்த்தம்? அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பாட்டில் நின்றுக்கிட்டே நான் தான் பெரியவங்கிறான். அறிவு இல்லாமல் அறிவீனமாக என்ன பண்ணுறான்? சங்கரர் கண்ணாப்புன்னு திட்டுவார். பல இடங்களில் பயங்கரமாக திட்டுவார். அதை விட்டுட்டு வாடா மேலே வாடாம்பார். இந்த 5th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணால் 8th போக வேண்டாமா? 10th எழுத வேண்டாமா? +2 பாஸ் பண்ண வேண்டாமா? காலேஜ் அண்டர் கிராஜுவேட் எத்தனை கேட்டகரி இருக்கு. இவனுக்கு என்ன அங்கங்கே சௌகரியமாக இருக்கா, 4 பேர் பாராட்டிடுவான். என்னை கூட தான் 1000 பேர் பாராட்டியிருக்கான், 1,00,000 பேர் பாராட்டியிருக்கான்னு. என்ன பிரயோஜனம்? எனக்கு எதாவது பிரயோஜனமா என்னை பாராட்டுறதுனாலங்க? சொல்லுங்கள். யாரோ நீ சொன்னாங்க 2000 ஆடியோ முகத்தையே காணுமே அப்படின்னு. முகத்தை காட்டினா மட்டும் என்ன ஆகிருப்பது? யாராவது சொல்லுங்கள் ஒருத்தவங்க, இந்த யூடியூப்பில் 2000 ஆடியோ போடுற முகமே காட்டாமல். என்ன காரணம்? விருப்பம் இல்லை. அதுவாக நடந்துட்டு போட்டோம், அதை பற்றி நான் தடுக்க மாட்டேன். எனக்கு விருப்பம் இல்லை, அவ்வளோதான். முருகன் தான் முன்னிறுத்தணும். முருகன் தான் குரு, முருகன் தான் சத்குரு, முருகன் தான் ஸ்கந்த குரு. வேதம் பக்தி கடந்து யோகம் கடந்து ஞானத்துக்கு வான்னு சொல்லு. சரியை, கிரியை, யோகம், ஞானம் எல்லாத்துக்கும் படிக்கட்டு வச்சுருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, அவன் அங்கங்கே சாப்பிட்டுட்டு அங்கங்கே படுத்துக்கிறான். சனப்பண்ணி மாதிரி படுத்துக்கிட்டு இதுதான் பெருசு, இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுங்கிறான். ஞானத்துக்கு வந்தீங்கன்னா இதை சொல்லிடுச்ச நிஷ்கலம், இதை ஒத்துக்க மாட்டானுங்க. இந்த விவரம் தெரிஞ்சுக்க மாட்டான், ஒத்துக்க மாட்டான், தெரிஞ்சுக்கிறதே தயாராக இல்லைம்பான். அதெல்லாம் இங்கே கொண்டு வராதம்பான். எதை? உபநிஷத்தை. இவர் உபநிஷத்துக்கு மேலே இருக்கார். வேதம் பார்க்காத உனக்கு முக்தியே கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. 108 இடத்துல முருத்தியோர் முருத்தி. ஒவ்வொரு உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்புக்கு போவேன். மரத்துக்கு மேலே மரம், யமலோகம் தான் உனக்கு சாஸ்வதம். ஏன் சாஸ்திரத்தை இது ஏற்றுக்க முடியலையே? ஏன்? ஞானசூன்யம். நிஷ்கலாய எந்த அவயவங்களும் முதல்ல எப்படி சொன்னிச்சு? 96 சொன்னிச்சு, 96 தத்துவம் இருக்குன்னு சொன்னிச்சு. அப்புறம் 36 சொன்னிச்சு, அப்புறம் 25 சொன்னிச்சு, அப்புறம் 24 சொன்னிச்சு. யார்? வெவ்வேறு ரிஷிகள் வெவ்வேறு இடத்துல மக்களுக்கு புரிய வைக்கிறதா சொல்கிறாங்க. அதே ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள், யோகிகள், குருமார்கள் கடைசி வார்த்தை சொல்லுவாங்க. உனக்கு அந்த பக்குவம் வரும்போது சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நிஷ்கலம்பா, கடவுள் நிர்குணம். வேதாந்தம் வலியுறுத்துறது என்ன? சத்து சித்து ஆனந்தம்னு சொல்கிறது. இறைவன் அன்பானவன், அறிவானவன், ஆனந்தமானவன் சொல்கிறதோட உருவமற்றவன் சொல்கிறத வலியுறுத்தி சொல்கிறது தான் வேதாந்தம். உருவம் இருக்கிறதா நீ சண்டை போடுற, பேதம் பிரிக்கிற, வகைப்பாடு பண்ணுற, ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குற, நாசம் பண்ணுற, சமுதாயத்தையே நாசம் பண்ணி வச்சுருக்கீங்க. பேதம் பார்த்து 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 பேதமே இல்லாத சமுதாயம் ஒன்று உருவாகிறதுக்கு ஒரே ஒரு சூக்ஷ்மம் இருக்குங்க, ஒரே ஒரு அமிர்தம் இருக்குது. பேதமே இருக்காது, எல்லாமே சமமாக இருக்கும். என்ன காரணம் தெரியுமில்ல? இப்போ அறிவு நிலைகளில் தாங்க ஏற்றத்தாழ்வு. அறிவு நிலைகளில் தான் ஏற்றத்தாழ்வு. அந்த அறிவுங்கிற அமிர்தம் வேதாந்தத்துக்குள்ளே இருக்குது. இந்த பிரம்மஞானம் தான் அதோடைய பேர், அந்த அமிர்தத்தினுடைய பேர், அந்த மருந்து,
அந்த அமிர்தம் சமத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய மருந்து. ஞானம்தான் வழி, ஒரே வழி. ஞானந்தாங்க ஒரே வழி. சமத்துவம் பேசுகிறவங்களுக்கு சொல்கிறேன். சமத்துவம் யாரும் பேசுகிறதில்ல. சமத்துவம் பேச முடியாது. பேசுகிறதுக்கு நீ எதை பேசுனாலும் சமத்துவம் பேசுகிறது சரியாக வராது. ஏன்னா அறிவு நிலையில் ஏற்றத்தாழ்வு இருக்குது. அறிவை கொடுத்துட்டா, எல்லாருக்கும் பூரணமான அறிவை கொடுத்துட்டா. இப்போ நீ 10th படிச்சிருக்க, நான் +2 படிச்சிருக்கேன், நான் PhD படிச்சிருக்கேன், நான் அதை படிச்சிருக்கேன், இது அப்படி தானே வேதம் பார்க்குற? அப்படி அறிவு நிலையில் தானேங்க உனக்கு வருமானத்தை வச்சு தானேங்க லைஃப் ஸ்டைல் வச்சு தானே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பொருளாதாரத்தை வச்சு தான் லைஃப் ஸ்டைல் வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏற்றத்தாழ்வு கற்பிச்சுக்கிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து வேறுபாடு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்தா சூத்ரங்கிற வார்த்தையை புனிதமாயிடும். அந்த வார்த்தையே இல்லாமல் போயிடும். அது வேதாந்தம் அந்த வேலையை செய்து, அந்த வேலையை வேதாந்தம் செய்து அமிர்தத்தை எல்லாருக்கும் அள்ளி கொடுறான்னு சொல்லுது. அப்போ நிஷ்கலாய அவயவங்கள் அற்றவன். 96 சொன்னது 36 சொல்லி 25 சொன்னிச்சா? வெவ்வேறு ரிஷிகள் வெவ்வேறு விதத்தில் அறிவு நிலைகளுக்கு தகுந்த மாதிரி சொல்லிகிட்டே வராங்க. இறுதியாக என்ன சொல்கிறாங்க? இறுதியாக அதே வேதாந்தம் தான். இறுதியாக என்ன சொல்லுது? இது எத்தனாவது உபநிஷத்துப்பா? 86வது உபநிஷத்தில் என்ன சொல்லுது? நிஷ்கலாய. ஏன் இதுக்கு முன்னாடி சொல்லலையா? நிர்குணாய சொல்லலையா? இறைவன் அன்பு ஸ்வரூபம், அறிவு ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், உருவமற்றவன். க்ளீனாக சொல்லியாச்சு. எதுக்குன்னா நீ அந்த நிலையை அறியறதுக்கு தான் உருவத்தோடு போனால் தான் உருவமற்ற நிலைக்கு போகலாம். ஸ்தூலத்துலேருந்து தான் சூக்ஷ்மத்துக்கு போக முடியும். அதாவது தெரிஞ்சதுலேருந்து தெரியாததுக்கு போகிறது. புரியுதா இல்லையா? தெரிஞ்ச விஷயத்துலேருந்து தெரியாத இடத்துக்கு போகிறது. புரியுதா இல்லையா? அந்த வேதாந்தம் செய்கிறது. அதனால இந்த வேதாந்தம் என்ன பண்ணிட்டாங்க? வெளிவராமலே போயிடுச்சு. நிஷ்கலாய விமோகாய, எந்த மோகமும் கிடையாது, மயக்கமும் கிடையாது. சுத்தாய அசுத்த வயிறினே. அசுத்தமாக இருக்கிறானா அவனுக்கு பகைவனாக இருக்கக்கூடியது. ஞானம் இருந்தால் அஞ்ஞானம் இருக்குமா? வெளிச்சம் சூரியன் இருந்தால் இருட்டு இருக்குமா? அத்வித்தியாய போதுமா? அத்வித்தியாய 2 கிடையாது. இதுக்கு எப்படி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, அத்வித்தியாயன்னா ஒப்பற்றவன். இரண்டற்றவன்னாலும் ஒப்பற்றவனும் ஒரே அர்த்தம் தான். இவனுக்கு ஒப்பா இன்னொருத்தவன் இல்லைன்னு அர்த்தம். அப்படி தானே அர்த்தம்? ஒப்பு இல்லாதவன்னா என்னங்க அர்த்தம்? ஒப்பிலியப்பன்னு ஒரு பேர் இருக்குல்ல, ஒப்பு இல்லாதவன்னு அர்த்தம். உப்பு இல்லாத அர்த்தம். அதுக்கு அதை வேறு மக்கள் மத்தியில் போகுது. ஒப்பு இல்லாதவன்னா இவருக்கு இணையாக இன்னொருத்தவன் இல்லைன்னா அப்போ ஒன்று தானே இருக்கு. எப்படி நீங்கள் மாற்றி பேசினாலும் மெய்ப்பொருள் வெளிப்பட்டே தீரும் தம்பி. மெய்ப்பொருளை ஏற்றுங்க, கொள்கையை விடுங்க. மேலே வரணும்னா சத்தியத்துக்கு வாங்க. ஏன் சத்தியத்தை ஏற்றுக்க முடியல? கொள்கை என்ன கொள்கை? நான் கௌமாரம், நான் சாக்தம், நான் சைவம், நான் வைணவம், நான் கானபத்தியம், நான் சௌராஷ்டிரம். பிரிவினை, பிரிச்சாலும் சூழ்ச்சி. பிரிவு தேவை தான். எங்கே தேவைன்னா அறிவு நிலைகளில் ஏற்றத்தாழ்வு இருந்ததுன்னா பிரிவு தேவை தான். இப்போ ஒரு உயர்ந்த பொருளை அறிவு இல்லாதவனும் கேட்குறான், அறிவு இருக்கிறவனும் கேட்குறான். என்ன பண்ண முடியும்? இப்போ எக்ஸாமினேஷன் தான் வைக்க முடியும், போட்டித் தேர்வு தான் வைக்க முடியும். போட்டித் தேர்வே கூடாது அப்படின்னா என்ன? யார் சண்டை போடுறது? இப்போ உங்ககிட்டயே கொடுத்து இந்த பொருளை இவங்களுக்கு கொடு அப்படின்னு கொடுத்தா யாருக்கு கொடுப்பீங்க? உங்கள்கிட்ட 5 பொருள் இருக்குது, 50 பேர் நிற்கிறான், எனக்கு வேணுங்கிறான். யார்? அப்போ என்ன பண்ணுவீங்க? போட்டி வைப்பீங்களா? வைக்க. அதுதான் பண்ணிட்டு இருக்கு இப்போ எல்லாமே. இயற்கையாக தான் பண்ணுது. குரூப் 1, குரூப் 3, குரூப் 2, குரூப் 1 எந்த ஆதாரத்தில் நடத்துகிறாங்க? அறிவு ஆதாரத்தை தான் நடத்துகிறாங்க. சம்பளம் எந்த ஆதாரத்தில் கொடுக்குறாங்க? அறிவு ஆதாரத்தை. அதுக்கு தகுந்த வேலைக்கு தாங்க. இது கூட தெரியாது, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க.
அத்விதீயாய ரெண்டற்றவர், மகத்தே ஸ்ரீ கிருஷ்ணாய நமோ நமக, அவரே சொல்லி மந்திரத்தோடு சொல்லிடுச்சு. பிரசீத, அருமையான வார்த்தை. பிரசீதன்னு வரும் இதில். நீங்கள் வேல் பூஜை மந்திரம்னா சாதாரண மந்திரம் இல்லைங்க. பல டாக்குமெண்ட்டை அடியை நான் ஆராய்ச்சி அது சேமிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 3லேருந்து 5 வருஷம் இதில் கவனம் செலுத்தினேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே வந்தேன். முருகனை பற்றி இன்னும் நிறையா இருக்குது அதில் இருக்கிற மந்திரத்தை எல்லாத்தையும் எனக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்தால் ஒரு பூஜை 4-5 நாள் நடக்கும். நைட்டு யாகம் மாதிரி நடக்கும். 1 வாரம் நடக்கும், 1 மாதம் கூட. நான் அவ்வளோ மந்திரம் எல்லாம் முருகனுக்கு பிரியமான மந்திரம் எனக்கு பிடிக்குது. முருகனுக்கு ஒரு பக்கம் பிடிக்குதோ இல்லையா, நமக்கு பிடிக்குது. அதை எடுத்து சொல்கிறதுக்கு சம்ஸ்கிருதம் தான். அப்படி 4-5 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் அந்த மந்திரத்தில் பிரசீத வரும். பிரசீதனா என்ன அர்த்தம்னா, குரு பக்கத்தில் இப்படி உட்காந்து அனுபவிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். இறைவனுடைய அருகில் உட்காந்து அவரை தரிசிக்கிறதுன்னு இப்போ பார்த்தோம்னா நித்தியசூரி, அது ஒரு அர்த்தம். அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால் அமைதியும் ஆனந்தம்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இறைவன் கடைசி நிலை அமைதி. தியானத்துக்கு உச்சத்துக்கு போகும்போது அமைதி, அதுக்கு மேலே ஆனந்தம். தியானம் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அந்த அமைதியும் ஆனந்தம் தான் பிரசீதங்கிற வார்த்தை. அந்த வார்த்தையை எழுதுங்க. முக்கியமான வார்த்தை, மந்திர வார்த்தை. நோட்டெலாம் எடுத்து வைக்கிறது இல்லை, அப்படியே வந்து உக்காந்துடுறது, லேட்டாக வர்றது. அதாவது சொல்லி கொடுக்குறவங்க சீக்கிரம் வராங்க, கேட்டுட்டு போகிறவங்க லேட்டாக வராங்க. அவங்க என்ன சொல்கிறது? சீக்கிரமாக வரவேணா லேட்டாக வேணாம், கரெக்டாக இதுக்கு வாங்க. வேதாந்தம் படித்து இப்படி இருந்தால் எப்படி? பிரசீதங்கிற வார்த்தை அமைதியும் ஆனந்தமும் மறக்க முடியாத வார்த்தை இது. இறைவனுக்கு சிறுக்கம் ஒரே வார்த்தையில், சச்சிதானந்தம் கூட 3 வார்த்தையாக இருக்குது. பிரசீதங்கிற வார்த்தை ஒரே வார்த்தை, அமைதியும் ஆனந்தமும். அமைதியும் வச்சுக்கலாம், ஆனந்தத்தையும் வச்சுக்கலாம். இது அல்லது அதுன்னு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அருகில் அமர்ந்திருத்தல்னு அர்த்தம், ஒரு அர்த்தம். பல அர்த்தம் இருக்குது. பிரசீத பரமேஸ்வரக, அருகில் அமர்ந்த ஆனந்தம் பரமேஸ்வரன். ஆதி வியாதி புஜங்கேனு துஷ்டம் சமுத்தர பிரபோ. பார்த்தீங்களா, பாம்பு உங்களை கொத்துனா நீங்கள் போயிடுவீங்க. சில பாம்பு விஷப்பாம்பு இருக்குது, மனித நிலையில் இருக்கும் விஷப்பாம்பு. உங்களை கொத்துனா நீங்கள் அவுட்டு. அந்த மாதிரி விஷப்பாம்பு என்னை நிறைய முறை கொத்த முயற்சி பண்ணியிருக்கு. நான் என்னது உள்ளே தான் போவேன். அந்த வார்த்தை அதுக்கு அர்த்தம் என்னன்னா, புஜங்கேனு துஷ்டம், புஜங்கம் எங்களை கடித்தா கூட, பாம்பு எங்களை கடித்தா கூட, உத்தார பிரபோ. இந்த காமக்குரோதாதிகள் பாம்பு கடிக்கும். என்னென்ன பசி தாகம் காமக்குரோதாதிகள், பயம் துக்கங்கிற பாம்பு, சம்சாரங்கிற பாம்பு தொடர்ந்து கடிச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு பழமொழி இருக்குது, காலை சுற்றின பாம்பு கடித்தாலும் தீராதுன்னு சொல்லுவாங்க. ஒரு வாட்டி கடிச்சிட்டு விடாது, சுற்றி கடிக்குது. எப்படி இருக்கும்? எப்படி எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா பழமொழி? அது மாதிரி ஆதி வியாதி ஹர, உடல் நோய் மனநோய் நீக்கு, புஜங்கேனு தம்சம் சமுத்தாரம், பாம்பு கொத்தினாலும் எங்களை மேலே தூக்கி விடு. ஸ்ரீ கிருஷ்ண ருக்மணி காந்த கோபிஜன மனோகர சம்சார சாகர மக்ன, இத்தனை பேரை சொல்லிவிட்டு சம்சார சாகரத்தில் மூழ்கி கிடக்கிறேன் நான். சமுத்தர ஜெகத்குரு ஸ்ரீகிருஷ்ண ஜெகத்குரு சொல்லுவாங்க. ஏன் ஜெகத்குருன்னு சொல்கிறாங்க? ஞானம் அவர் தான் இந்த மக்களுக்கு. அந்த மாதிரி ஒரு புக்கு இருக்கா? ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன். பகவத்கீதை மாதிரி ஒரு புக்கு இருக்கா? சொல்லுங்களேன். பகவத்கீதை அங்கேருந்து எடுத்தது தான், எங்கே இந்த உபநிஷத்துலேருந்து எடுத்தது தான். ஆனால் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காரா இல்லையா? யார் கொடுத்தா? அதை படிக்க மாட்டேறான் நம்மள. யார் ஒருத்தவன் பகவத்கீதையோ எவ்வளவு சீக்கிரம் தன்னுடைய வாழ்க்கையில், எஸ்பெஷலி 15 வயசுக்குள்ளே இவன் உள்ளே போயிடுச்சுன்னா இந்த மந்திரங்கள்லாம், அவன் வாழ்நாள் ஃபுல்லாக துக்கம் பயம் குழப்பம் பதட்டம் இருக்கவே இருக்காது.
ஞானம் வந்துடும். அடியனுக்கு அந்த 6th ஸ்டாண்டர்டு 7th ஸ்டாண்டர்டில் தான் அந்த புத்தகத்தை திரும்ப திரும்ப வருஷத்துக்கு ஒரு வாட்டி படிப்பாங்க. திரும்ப திரும்ப அப்பயே படிக்க தோணுங்க. என்னுடைய புத்தகத்தை பார்த்து ஒரு பெரியவரே வந்து அந்த புக்கை வாங்கிட்டு போய் திருப்பி கொடுக்காமல் வச்சுருந்து அப்புறமா நான் கேட்டு கொடுக்கல. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன நினச்சாருந்தாலும் அவரே வேணும் கொடுத்து போய் லிப்கோ புக்கு அந்த காலத்தில் ஆரஞ்சு கலரில் அட்டை போட்டிருக்கோம், ரவுண்டு போட்டிருக்கோம். சின்ன புக்கு ஒரு ஜான் தான் இருக்கும். எல்லாம் பிரியந்தான். எதையோ ஒரு தேடல் உள்ளே இருந்திருக்கு, ஏதோ ஒன்று கிடச்சி சந்தோஷம். அதனால் குழந்தைங்களுக்கு இறைவனோட இணைக்கிறது தாங்க உங்கள் பேரண்ட்டோடைய முதல் வேலை. அதுக்கு தெரியுமா தெரியாது அப்படிலாம் சொல்லாதீங்க. வயிற்றுக்குள்ளே இருந்தே எல்லாம் கற்றுக்குது, வெளியில் வந்து கற்றுக்காதா? கற்றுக்குதா இல்லையா? வயிற்றுக்குள்ளே சயின்ஸை ஒத்துக்குதா இல்லையா? ஜெகத்குருங்கிறார். ஜெகத்குரு கேசவ கிளேஷஹரண, கிளேஷ துக்கத்தையெல்லாம் போகியா, நாராயணா ஜனார்தனா கோவிந்தா பிரமானந்தம் மாம சமுத்தார மாதவா, எங்களை உத்தாரம் பண்ணு. உத்தாரம்னா தூக்கி விட, உயர்த்து மாதவா. அத்தை ஏவ ஸ்துதி அபீரா ஆதியாமி, இப்படி நான் துதியும் ஆராதனையும் ததா பூயம் பஞ்சபதம் ஜபந்த, மீண்டும் மீண்டும் பஞ்சபதத்தை ஜபிக்கிறேன். ஸ்ரீகிருஷ்ணம் தியாயந்தா, கிருஷ்ணனை தியானிக்கிறேன். சம்ஸ்கிருதி தரிஷ்யேதி, இந்த சம்சாரத்திலிருந்து எங்களை கடத்துவாயாக. நீங்களும் அதே மாதிரி சொல்கிறார் ரிஷிகளுக்கு. பிரம்ம இறுதியாக சொல்கிறார், நீங்களும் யூயம் பஞ்சபதம், நீங்களும் இந்த பஞ்சபதத்தை ஜபிக்கணும், தியானிக்கணும் என்னை போல அப்படின்னு ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மா சொல்லி, அவன் பஞ்சபதம் மந்திரம் ஆயர்த்தையே ஜபிப்பதனால் யாத்தியனாயாசத கேவலம் தத்வதம் தத்து, இந்த மந்திரமானது உங்களை டைனமிக்காகவும் ஸ்டேபிளாகவும் வச்சுருக்கோம். டைனமிக்னா என்னது? பன்முகத்தன்மையோடையும் ஒரு உறுதியாகவும் உங்களை வச்சுருக்கோம். கேவலம் தத்பதம், அந்த பதமாகிடுவீங்க. இப்போ தோம்பதமாக இருக்கீங்கல்ல, இந்த மந்திரத்தை ஜபிக்க யார் எதை நினைக்கிறாங்களோ அதுவாகிறாங்கிறது ஒரு ரூல் இருக்கா இல்லையா? எல்லாம் இங்கே எடுத்து தான் இங்கிலீஷில் கொண்டு வந்தால் நீங்கள் ஒத்துக்கிறீங்க, மொழி மாற்றினீங்கன்னா ஒத்துக்கிறீங்க. நைன இதம் தேவா ஆப்னுவன் பூர்வம் அர்ஷதி, இப்படி இந்த மனதானது அத்தேஜதேகம் வேகமானது, இந்த பதமானது மனிதர்களுடைய மனதை விட வேகமானது, ஜீவர்களுடைய புலன்களை கடந்து நிற்பது. தஸ்மாத் கிருஷ்ண ஏவம் பரமோ தேவஸ்த தியாயேது, அதனால் கிருஷ்ணனே பரமதேவதா, அவரை தியானம் செய்க. ரமயேத், அவரில் ரமிச்சு நில்லுங்க. தம் பஜேத், அவரை பஜனை செய்யுங்கள். பஜேத் இத்தியோம், அவரை தொடர்ந்து பஜியுங்கள். தத் சத்து, இது உபனிஷத்து, நீங்கள் அதுவாகுவார். நீங்கள் தத்து சத்து, அந்த சத்தாகி நிற்பீர்கள், சத்தாவீர்கள். அதாவது அத்வைத நிலை சொல்லுது. இந்த 49 மந்திரத்தை எல்லாம் இதாக இருக்கிறதுனால அப்படியே நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். இப்படி 49 மந்திரங்களில் இது நிறைவு செய்கிறது, பூர்ணமாக்கிறது. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் அந்த 5 தத்துவத்தில் பூர்ணம் செய்யணும்னு ஒரு இருக்கல, பூர்த்தி செய்யணும்னு, அது பல பேர் லைஃப்பில் கிடையாது. எல்லாத்துலேயும் அரைக்குறை, இங்கே 5 நாள், இங்கே 5 நாள், அங்கே 5 நாள், ஒன்றுலேயும் நிற்காது. அப்படி இருக்கக்கூடாது. பூர்த்தி பண்ணணுங்கிற ஒரு அறிவு எடுத்துங்க. அது ஒரு உயர்ந்த குணம். பாதிலையும் விடக்கூடாது, அரைக்குறையாகவும் விடக்கூடாது, பூர்த்தி பண்ணாமலும் விடக்கூடாது. பூர்த்தி செய்யணும். பூர்த்தி செய்கிறது ஒரு உயர்வான குணம். அதை வச்சு தான் அடுத்த வேலையை கொடுப்பாங்க சுவாமி. நல்லா புரிஞ்சுங்க, எல்லா வேலையும் இறைவனுடைய வேலை தான். நம்மள்கிட்ட சின்ன சின்ன வேலையை கொடுத்து அவன் எப்படி செய்கிறான்னு, இதுவே ஒழுங்காக செய்கிறதுக்கு யோகியதை இல்லை, நீ என்ன 100 கோடியாக கேட்குற, போ அதை பண்ணிவிட்டு வா போ அப்படின்னு அனுப்பி விட்ருவார். முதல்ல சின்ன சின்ன வேலைகளை ஒழுங்காக செய்ய கற்றுக்குங்க. பெரிய வேலைகள்லாம் தானாகவே வரும். அதான் சத்தியம்.
அதில் பூர்த்திங்கிறது ரொம்ப முக்கியம். இது 86வது உபனிஷத்தை முருகப்பெருமானுடைய கருணையினால் நாம் இன்றைக்கி பூர்த்தி செய்கிறோம், நிறைவு செய்கிறோம், பூரணம் செய்கிறோங்கிறத நீங்கள், நான், முருகன். நம்ம அத்வைதி தான், எல்லோரும் ஒன்று தான். எதுக்கு அவரை தனித்து சொல்கிறோம்னா, இன்னும் நம்ம அவரை ஆகலை, பூரணமாகலை. அவர் மேலே தான் நாம் அவரை நோக்கி பயணிக்கிறோம். அவரில் 33% ஆகியிருக்கலாம், 33% நீங்கள் கன்ஃபார்மாக சொல்கிறேன். அவரில் முருகப்பெருமானுடைய 33% மகத்துவம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு, கொடுக்கப்பட்டாச்சு. 2000 ஆடியோ சின்சியராக கேட்டவங்களுக்கு சொல்கிறேன். பக்தி ஸ்ரத்தையோட ஞானத்தை பெறணும், முக்தி பெறணுங்கிற முமுட்சத்தோட குரு பேச்சை கேட்டு கைகட்டி வாய்ப்புத்தி தலை சாய்த்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து சிரவணம் செய்தவர்களுக்கு நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் 33% அறிவு, ஆற்றல், அன்பு, அமைதி, ஆனந்தம் நிரந்தரமாக பெருகி நிற்கும் அப்படின்னு உங்களுக்கு முருகன் சார்பாக ஆசீர்வாதத்தை கொடுத்து பூர்த்தி செய்கிறோம். அருணாச்சல சிவ, 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 வெற்றிவேல் முருகனுக்கு. அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கனியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனே